கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், கலை இழந்த மாடத்திலே முராரிரா. சார், பணம் வருமானு கேட்டால் ஏன் சோகமான பாட்டு பாடு? இது ஒரு தலை ராகம் எந்த வகையினை சாரும். நீங்கள் யாரோ ஒருத்தர் காதலிக்கிறீங்க, அவங்க காதலிச்சா வருவாங்களா இல்லை நீ காதலிச்சா மட்டும் வருவாங்களா? அவங்களும் காதலிக்கணும், அப்படி தானே? அவங்களும் காதலிக்கணும். எப்படி இருக்கணும்? அதுக்கேற்ற மாதிரி ஸ்டைலாக இருக்கணும், அப்படி தானே? நாங்கள் பேண்ட்டு சட்டை தான் போட்டாக்கா நீங்கள் வேட்டிக்கு மாறுவீங்க. இப்போ பணம் வந்து டிசைனாக மாறி நிற்குது, என்ன பண்ணுவேன்? பணம் ஒரு காதலியாக நினச்சிக்கோ. நீ ஒரு பையன், பணம் வந்து ஒரு காதலி. அட்ராக்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? நீ பணத்தை, பணம் உன்னை விரும்புகிற மாதிரி நீ என்ன பண்ணா நடந்துக்கணும். எப்போ விரும்பும் பணம் உன்னை? எப்பயா விரும்பும்? சேமிச்சா எப்படி வராது? பணம் சேமிச்சா வராது. எவ்வளோ தூரம் செலவு பண்ணலான்னு யோசிச்சியானா பணம் வரும். பணம் வரணும்னா நீங்கள் என்ன சிந்திக்கணும்னா, என்னன்னா செலவு பண்ண வேண்டியதுக்கு நம்ம வாழ்க்கையிலன்னு சிந்திக்கணும். அப்போ தான் பணம் வரும். என்ன அப்படி சொல்கிறாமா? பணம் உனக்கு வேணும்னா நம்ம காப்பிச்சனோ காஃபியில் தான் சாப்பிட்ணும், டீ கல்ல டீ குடிக்க கூடாது நினைக்கணும். நான் எங்கே தான் காப்பி குடிப்பேன்? 150 ரூபாய் 200 காஃபி தான் குடிப்பேன். இந்த 10 ரூபாய் 5 ரூபாய் போய் அந்த டீகளில் போய் உட்காந்து அந்த பழைய பேப்பருங்களை வாங்கி வச்சுன்னு பச்சின்னு நோ. புரியுதா என்ன சொல்லிட்டு? நான் அப்படி தான் போவேன், காரில் அல்லது பைக்கில் தான் போவேன். சரக்கு காக்லைட் தான் குடிப்பேன். குடிச்சா ஜாக் டேனியல் அந்த மாதிரி காஸ்ட்லியாக தான். அந்த லோக்கலில் போய் சீச்சி இப்படிலாம் நீங்கள் நினைக்கணும். அப்படின்னா ஆமாம், அப்படிலாம் நினச்சி தான் வாழ்ந்துக்கிறேன் நான். சேராது, கிடையாது. நீங்கள் தப்பாக பார்த்துக்கிறீங்க. ஒருத்தரை சொல்லுங்க, அப்படிலாம் கிடையாது. வேற ஒரு கதை வச்சுக்கிறாங்க, உங்களுக்கு செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. கஞ்சம்லாம் கிடையாது, மதிக்கிறவரு பணத்தை மதிப்பார். நீங்கள் கஞ்சன்னு நினச்சிக்கிறீங்க. 1 ரூபாய்க்கு கூட கணக்கு கேட்பாரு, 50 காசு கூட வேல்யூ பண்ணுவார். ஏன்னா காதலியாவோ, அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான். புரியுதா? யாரை பொசஸ் பண்ணுறானோ அவளை தான் அவள் காதலிப்பா. நீ கண்ணவனா கூட பேசு, நானும் காதலினா என்ன பண்ண மாட்டா? காதலிக்க மாட்டா. பணம் எப்படி அப்படின்னா, அவள் ஒரு அழகான காதலி. அவளை எப்படி காதலிக்கணும்னா அவளை கொண்டாடணும். பணம் வந்து அதை மரியாதை எடுத்து வைக்கணும், மானங்கட்டு போய் எடுத்து வைக்கக்கூடாது. 1 பைசா என்ன குஞ்சு எடுத்துருவான், 10 பைசா குஞ்சு எடுத்துருவான். அவன் கையில் தான் பணம் இருக்கும், கஞ்சம் கிடையாது அவன். நீ வேற. புரியுதா? ஒரு டீ குடித்து யோசிக்கணும். ஏன்னா அவன் இங்கே டீ குடிக்க பார்க்கல, அவன் கேப்பிச்சோனோ குடிக்க பார்க்குறான். அது வரைக்கும் அவன் டீ குடிக்க போகிறது இல்லை. நீ கஞ்சன்னு நினச்சிங்கிற. அவன் டார்கெட்டு வேற, அவன் டார்கெட்டு வேற. நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. நான் ஒரு பில்டிங் கட்டிட்டு வாழ போகிறேன்னு நினச்சிங்கிறான். என்ன நினச்சிக்கிறீங்க நீங்கள்? அவனுக்கு தான் பணம் வரும், வெறும் கஞ்சனுக்கெல்லாம் பணம் வராது. நீங்கள் கஞ்சத்தனமாக இருக்கிற மாதிரி தெரியும், அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் இப்போ டீ குடி போதில்லை, ஏன்னா அவங்க கேப்பிச்சோனோ குடி போறீங்கன்னா எவ்வளோ வரணும் உங்களுக்கு? 100 ரூபாய்க்கு மேலே வரணும். 10 ரூபா வந்தால் என்ன பண்ண மாட்டீங்க? 10 ரூபாய் டீயை குடிச்சு செலவு பண்ணிட்டு ஊதாதிரியாக செலவு பண்ணுவாங்களா? முதல்ல எனக்கு என்ன வேணும்? நேற்றுக்கு எப்போ நான் விரும்புகிற மாதிரி செலவு பண்ணணும். அப்போது நான் செலவு மேலே டார்கெட் பண்ணியிருக்கணும், சம்பாதிக்கணும். கண்ட செலவு பண்ணக்கூடாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிக்ஷா மிதிப்பார். அவர் ரிக்ஷா மிச்சு ஒரு 500 ரூபாய் வரும் அவருக்கு. நேராக சாயந்தரம் 6:30 மணி ஆனவுடனே போவார், ஒரு குவார்ட்டர் வாங்குவார். 180 ரூபாய் 200 ரூபாய். பக்கத்துலேயே அங்கேயே என்ன பண்ணியிருப்பான்னா பீஃபோ என்னவோ வச்சுருப்பான் சைடிஸ், அது ஒரு 100 ரூபாய். 500 ரூபாய் சம்பாதிச்சு 300 ரூபாய் காலி பண்ணுறாரு ஒரே ஆள். 200 ரூபாய் எடுத்துன்னு போக மாட்டார். வாரத்துக்கு இன்னும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கியிருப்பார். அதில் 100 ரூபாய் தான் எடுத்துன்னு போய் பொண்டாட்டிக்கிட்ட கொடுப்பாரு. அது கூட காலையில் எடுத்துருவார். எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவார்? என்ன செய்கிறாரு அவர்? அன்றைக்கே என்ன பண்ணிடுறாரு அவர் உள்ளதெல்லாம் உயிர் உள்ளதாகவே இல்லை. அவர் என்ன நினைக்கல,
ஏய் நம்ம ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு 5000 ரூபாய் சரக்கு தான்டா குடிச்சு பார்க்கணும்னா என்ன பண்ணுவார்? காசை சேர்த்து வைப்பார். சேர்த்து வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. 5000 ரூபாய் செலவு பண்ண நினச்சா சேர்த்து வைப்பேன். நீ சேர்த்து வைக்கிறதுக்கு சேர்த்து வச்சுன்னா போயிடும். சேர்த்து வைக்கலாம்னா சேர்ந்த உடனே உனக்கு ஆசை வந்துடும். படிக்கு புல் பாட்டில் வாங்கி வந்துடலான்டான்னுவேன். எல்லாருக்கும் பிரியாணின்னுவேன். நான் சுற்றி பார்த்துட்டு தாங்கிறேன். ஏழைங்களை கூடவே வாழ்ந்தவன் தான். நான் ஏழையாக இருந்தவன் தான். நான் ஏன் ஏழையாக இருந்தேன்லாம் நான் பார்த்துக்கிறேன், யோசிச்சுருக்கிறேன். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? பணம் உங்ககிட்ட வரணுன்னா என்ன பண்ண நீ? அதை ஒரு அழகான காதலி பொசசிவ் பண்ண அவளுக்கு என்ன பண்ண? மரியாதை கொடுக்கணும். பணம் வந்துச்சுன்னா கிஸ் கொடுக்கணும். யார்கிட்ட போனாலும் நீ அழகு தான். ஆமாம், பொதுவாக ஒரு பொம்பளை காங்கிரத்து போய் தான் தேவடி அண்ணுவாங்க. ஆனால் பணத்தை பத்தினி தன்மை இழக்காத ஒரே பொருள் எது தான்? எந்த ஜாதியில் மட்டமானவங்க கையில் போனால் கூட வந்தால் தான் அது தீட்டு பட்டுச்சின்னு சொல்லுவேன். குஷ்டரோக கையில் கூட போய் வந்திருக்கும். அது எங்கே எடுத்து வைப்ப? பணம் எப்பேற்பட்டதே? எங்கே போய் வந்தாலும் அதோட பத்தினி தன்மையை அது எத்தனை வாட்டினா சீத்தையா தான். நீ என்னவா இருக்கணும்? ராமனா இருக்கணும். சீதைக்கு மட்டும்தான் நீ. அப்போ தான் பணம் வரும். பணத்தை எப்படி நினைக்கணும்? உலகத்துலேயே ஒரு சீதகரன்னா என்ன தான் இது? பணம் தான். அப்படி நினச்சியானா மரியாதையாக எடுத்து வச்சுப்பேன். அதுக்கு மரியாதை கொடுப்பேன். மரியாதையாக கணக்கெல்லாம் பார்ப்பேன். புரியுதா? இதெல்லாம் கஞ்சத்தனம்லாம் கிடையாது. ஆனால் எப்படி செலவு பண்ணால் அதை காஸ்ட்லியஸ்ட்டு அத்தியாவசியமானதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணால் அதுவும் எப்படி இருக்கணும்? தரமாக இருக்கணும். இந்த 100 ரூபாய் 200 ரூபாய் 1000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பாதிக்கலாம் பாரு. நிறைய அவங்க வீட்டில் உமா கோல்டு இருக்கும். பிளாஸ்டிக் கம்பில் வாங்கி வச்சுருப்பான். புரியுதா? ஒரு ஜெட்டி 3 ஜெட்டி 100 ரூபாய்க்கு வாங்கி வந்து போட்டுன்னு வைப்பான். 45 ரூபா 50 ரூபாய்க்கு லுங்கி வாங்கி கட்டுவான். புரியுதா? 200 ரூபா 300 ரூபா சட்டை போடுவான். இவெல்லாம் எப்படியே தான் இருப்பான். ஏன் ஏழையாகிறான்? என்ன பண்ணல அவன் வாழ்க்கையில்? பணத்தை என்ன பண்ணல? பணத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. வேல்யூவான திங்ஸை நான் போடணும். என் உடம்பு விசேஷமாக இருந்து அப்போ நான் என்ன பண்ணது மேலே காஸ்ட்லியஸ்ட்டு திங்ஸ் தான் போடணும் நான். அப்படி வாழ்ந்தால் உனக்கு என்ன ஆகும்? பணம் வரும். அப்போ விரும்பினா எப்படி எவ்வளோ தூரம் விரும்பினா பணத்தை? அப்படி விரும்பணும். அவ்வளோ நேச்சு கொடுவே கூடாது. 10 ரூபானா கூட கொஞ்சம் எடுக்கணும். என்ன நாங்கள் 10 காசு போட்டால் கொஞ்சம் எடுக்க மாட்டோம். அந்தளவுக்கு வசதி ஆகிட்டோம்லாம் சொல்லவே மாட்டான் பணக்காரன். ஒரு பருக்கு சோறு விட்டுருக்க மாட்டான். ஒரு பருக்கு சோறை விட்டுருக்க மாட்டான். சாக்லேட் கொடுத்தா எனக்கு சாக்லேட் வேணா 50 காசு கொடுக்கணுவான். புரிஞ்சிச்சா? பெட்ரோல் பங்க்கில் 2000 ரூபாய்க்கு போட்டால் எவ்வளோ வருது, 1000 ரூபாய்க்கு போட்டால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்பான். 1000 ரூபாய்க்கு போட்டால் 6 யூனிட்டுக்கு எக்ஸ்ட்ரா வருதுன்னா 1000 ரூபாய்க்கு 2 வாட்டி போடுவான். புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்ட்டு? எந்த இடத்துலையுமே என்ன பண்ணுகிறான் அவன்? ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே. புரியுதா? எப்பவுமே எங்கே இருக்கணும் கவனம் உங்களுக்கு? அப்போ பணம் வரும். இல்லைன்னா என்ன ஆகுது? அப்போ பணத்தை விரும்பினா பணம் ஒன்று விரும்பும். எப்பா மதிச்சேனா? நீ தான் மதிக்க மாட்டேன்றிய. மதிக்க மாட்டானுங்க ஏழைங்கெல்லாம். பார்த்தீங்கன்னா பணத்தை மதிக்க மாட்டான். பணம்லாம் வாழ்க்கையானு வர கேட்பான். நான் வேலை செஞ்ச வீட்டில் 50,000 ரூபாய்க்கு புடவை எடுப்பாங்க, 1 லட்ச ரூபாய்க்கு புடவை எடுப்பாங்க. நான் டிரைவராக இருக்கும்போது கேட்பேன், என்ன 1 லட்ச ரூபாய்க்கு புடவை எடுத்து வச்சுக்கிட்டீங்க? இப்போ உங்கள் வீட்டில் எவ்வளோடா எடுக்கீங்க? 5000 ரூபாய்க்கு ஒரு 4 புடவை 5 புடவை இல்லை 10 புடவை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி ஒரே புடவை எடுத்து 10 வருஷம் கழிச்சு அந்த புடவை அதோட வெள்ளி சேர்த்து ஒரு 30,000 ரூபாய். ஆமாம், அவங்க 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் புடவை எடுத்தோன்னா 10 வருஷம் கழிச்சு அது எனக்கு 80,000 ரூபாய் என்ன பண்ணும்? சம்பாதிச்சு கொடுக்கும். வேஸ்ட் ஆகாது. நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. அதான் சொல்கிறேன். அந்த 100 ரூபாய்க்கு 3 ஜெட்டி வாங்கினால எலாஸ்டிக் வந்து பாதி இடுப்பு இருக்கும். பேட்டில் சிக்கன் நிற்கணும். அது அவன் நடக்கும்போதே தெரியும். இச்சு நடப்பான். அந்த லுங்கி இத்து போயிடும். எங்கன்னா உட்காந்து எதுமா கோடு வந்துடும். அந்த எலாஸ்டிக் நிற்காது இடுப்புல. அதெல்லாம் சொன்னால் புரியா போகுது. என்னவோ நான் சொல்லிட்டேன்பா. இனி யார் இஷ்டம்?
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.